அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதனுடைய முதல் பகுதியில் வாசிக்கிறோம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்ம கடந்த காலங்களில் நாமளா சில முடிவுகளை எடுத்திருப்போம். அந்த முடிவுகளுடைய பிரதிபலனை பார்க்கும்போது அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும். ஐயோ, நான் இப்படி யோசித்தேன், நான் இப்படி பிளான் பண்ணேன், ஆனால் இங்கே சறுக்கிடுச்சு, இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சு. நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சரீர முயற்சி, உன்னுடைய மூளை அறிவினால் உண்டாகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ என்ன செய்யறது? சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்கள எப்படி நடத்தினார் பாருங்களேன். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் அவங்க கூடவே இருந்து எந்த பகுதிக்கெல்லாம் போகணும், போகக்கூடாது, எப்படியெல்லாம் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கைட் பண்ணி நடத்திட்டே வராரு. அப்போ அவங்க சரியான இடத்திற்கு போவதற்கு தேவன் பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவின் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் அதை ஆண்டவர் செய்வார். நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு, அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டு, அல்லது அவரிடத்திலே நன்றாய் ஜெபித்து தேவன் சொன்னபடி முடிவெடுத்தால் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நாமளா நம்ம மூளை அறிவுக்கு தெரிந்த ஞானத்தினால எடுத்து அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து கடைசியில் நம்ம விசுவாசமெல்லாம் போகிற அளவிற்கு நாம முயற்சி எடுக்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்தவான்களை எல்லாம் வாசிக்கும் போது அவங்க எல்லாமே கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு நடந்தாங்க. கடைசியில் அவங்க ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுக்காக நீங்க முயற்சிக்கலாம். நான் இதை செஞ்சா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கலாம். அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். சில நேரத்தில் சாதகமாக தோன்ற மாதிரி தெரிந்து கடைசியில் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தங்கை வந்தாங்க ஜெபம் பண்ண. அந்த தங்கைக்கு அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் அப்படியே சக்ஸஸ் ஆகிற மாதிரியே ஒரு தோற்றம் வந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவங்களா முயற்சி பண்ணாங்க, எடுத்தாங்க, செஞ்சாங்க. ஆரம்பத்தில் அப்படி சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு காரியம் கடைசியில் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திச்சு. இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டணும், எனக்கு அந்த பணமெல்லாம் திரும்ப வரணும். எப்படி? முதலே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று அதில் இறங்கினா கரெக்டாக இருக்கும். நம்மளா முயற்சி பண்ணால் நிறைய ப்ராப்ளம் வரும். இன்னைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார். அவர் சரியான காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். சங்கீதம் 31:15 தாவீது சொல்லுவார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உங்க காலம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. உங்க முடிவெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டால் சரியா நடத்துவார், சரியான பாதையில கொண்டு போவார், நஷ்டம் வராமல் காத்து கொள்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, சரீர முயற்சியிலே எங்கள் அன்பான பிள்ளைகள் எந்த காரியத்தை எடுக்கக்கூடாது, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுத்து ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.